விடுதலைக்காக ஏங்கி தவிக்கும் எல்லாருக்கும் தேவன் தருகிற ஒரு அற்புதமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. கேட்போமா? சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அன்பானவர்களே, விடுதலைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு இன்றே அவர் விடுதலை தருகிறார். நான் தான் சொன்னார், ஏன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால். எந்த ஒரு மனுஷனையும் அவர் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசுபிரான் சொல்லியிருக்கிறார். அதே போல எனக்கு இந்த குறிப்பிட்ட பாவ பழக்கத்திலிருந்து, இந்த தீங்கிலிருந்து விடுதலை வேண்டும் என்று யாரெல்லாம் மனதில் வாஞ்சித்து விரும்புகிறார்களோ, அதுக்காக காத்திருக்கிறார்களோ, முயற்சி எடுக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக விடுதலை தருவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து இந்த உலகத்தின் காரியத்தை மேலே வாஞ்சிய வைத்தது போதும். இன்றிலிருந்து உன்னதமாகிய தேவன், உலகத்தை படைத்த அந்த உன்னதமான தேவனிடத்தில் வாஞ்சியாயிருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை விடுவிப்பார். கவலை இருந்து, வியாதியில் இருந்து, சகலவிதமான துரோகத்திலிருந்து, பொல்லாத நோயிலிருந்து, நம்முடைய தேசத்தை சத்துருவின் கையில் இருந்து, சண்டாளர்கள் கையிலிருந்து விடுவிப்பார். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, உம்முடைய வாஞ்சியை, ஆண்டவரே உம்மை குறித்த வாஞ்சியை நீர் ஒவ்வொருக்குள்ளையும் வைத்ததுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துர்மாக்கர்களுடைய கையில் எங்களை விடுவிப்பீராக. தகப்பனே, சமாதானத்தை வாஞ்சிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை ஈவாய் தாரும், அற்புதம் செய்யும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.